இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருந்தேன். பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது தம்பி அழுகிற சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு ஏறு நீயும் வா என் கூட க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அவனும் அதே ஒரு குஷியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டுருந்தான். நாங்கள் 2 பேருமே இந்த அவ்வை சண்முகி படத்தில் வர மாதிரி வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையே தான் செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையிலேருந்து. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் மட்டும் நான் கழுவிக்கிற தங்கம் நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் அப்பயுமே என் கால்கிட்டயே நின்றுட்டு இருந்தா. எதை பார்த்து பயந்தா எது கழுதான்னு கூட எனக்கு தெரியலை. அது சரி துணி துவைக்க போகலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து நனைச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்பயுமே வந்துட்டு அவன் போகவே இல்லை. ரொம்ப நேரம் தண்ணியில் ஆடிட்டு இருந்தால் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நான் அவனை போய் தூங்க வச்சுட்டு பால்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் நனைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ட்ரெஸ் துவைச்சிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டை கேட்டு எழுந்தவன் தான். அதுக்கப்புறம் காய போடும்போது அம்மா அம்மா நானும் வரமான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது முதற்கொண்டு அவன் தான் பண்ணான். இன்றைக்கி அவன் இல்லைன்னா இந்த வேலை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது.